திரு விஜயசங்கர் எப்படி திரு சுமந்த் அவருடைய விமர்சன பார்வையிலிருந்து கூட நான் வரேன். அதில் என்ன, தமிழ்நாட்டில் வந்து சேரிகள் மட்டும் இல்லை, அக்ரகாரங்களும் இருக்கிறது. இவ்வளோ சமூக நீதி கொள்கையெல்லாம் பேசி இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு மண்டல் கமிஷன் வந்த பிறகு கூட இன்னைக்கு வந்து அரசாங்க பதவிகளில் 25% கூட பிற்படுத்தப்பட்டோர் போல இவங்க சொல்கிற இடைநிலை சாதிகள், அதற்கு பிறகு தலித்துகள் வருகிறார். இதை பற்றி பார்வை என்னென்னா, கா சிவத்தம்பி அவர்கள் பேசும்போது சொன்னார், டெமோக்ரட்டைசிங் ப்ராசஸ், ஜனநாயகப்படுத்துதல் தமிழ்நாட்டில் நடந்திருக்கிறது, அது முழுமையடையவில்லை, இன்னும் வந்து தலித்துகளை போய் சேரவில்லை. அதில் வந்து அதுலேயும் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வச்சு பேசினா அதெல்லாம் ஈஸியாக வந்து நம்ம வந்து அது சொல்லிடலாம். அவருக்கும் எம்பிரிக்கல் டேட்டா ஒப்பீட்டு அளவில் தென் மாநிலங்கள் இருக்கிற சூழல் தமிழ்நாட்டில் இல்லை. இது எல்லாமே எம்பிரிக்கல் டேட்டா பற்றி அவர் பேசுகிறவர் வந்து எந்த டேட்டாவும் நம்ம கொடுக்காம பேசுகிறாரு. ஒவ்வொரு மாநிலத்தையும் வச்சு கம்பேர் பண்ணி தானே பேச முடியும். நீங்க பாட்டுக்கு ஒரு பொதுவாக தியரி வச்சுட்டு, இன்னொன்னு கொள்கையை பற்றி அவர் சொல்றது எல்லாமே தவறான. இல்ல சார், நீங்க ரொம்ப நேரம் பேசிட்டீங்க. இல்ல ரொம்ப நேரம் நீங்க இல்ல சார், நீங்க அவர் கருத்தை முடிச்சு வந்தாரு. ஒரு நிமிஷம் 10 மினிட் சொல்லிட்டு 10 நிமிஷம் பேசிட்டீங்க. கொஞ்சம் பேசாம இருங்க, பேசுற கேளுங்க. எனக்கு கொஞ்சம் பேசுங்க, பேசுற விடுங்க. ஃபர்ஸ்ட் முதல்ல வந்து இந்த கட்சி வந்து 1967 தேர்தல்களில் திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெறும் அதே நேரத்தில் தான் பல மாநிலங்களில் காங்கிரசுக்கு எதிர்ப்பான மாநில அரசுகள் உருவாகின்றன, அகாலி தளம் போன்ற கட்சிகள் உருவாகின்றன. இத்தனை வருடங்களுக்கு பிறகும் அந்த கட்சிகள் எல்லாம் எந்த நிலையில் இருக்கின்றன, அது ஒன்று பார்க்க வேண்டியிருக்கு. அதே நேரத்தில் அகில இந்திய கட்சிகள் அப்போது இருந்த நிலை என்ன, இப்போது இருந்த நிலை, ஷானவாஸ் சொன்ன மாதிரி சமகால அரசியலை பார்க்கும்போது 75 வருடங்களுக்கு பிறகும் ஒரு கட்சி வந்து இன்னைக்கு வந்து அகில இந்திய அரசியலை தீர்மானிக்கும் ஒரு கட்சியாக இருக்க முடிகிறது. 40 சீட்டை கொடுக்க முடியுது. கொஞ்சம் தேர்தல் முடிவு மாறி போயிருந்தால் வந்து அவங்க வந்து ஆளுங்கட்சி அங்கே வந்து ஒரு கூட்டணி ஆட்சியில் வந்திருக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. அதான். ஆனால் என்னென்னா இன்றைக்கி அதுக்கு இருக்குது. நான் வந்து இதுக்கான அது எப்படிப்பட்ட கட்சின்னு பார்க்கும்போது, நீங்கள் இந்த கட்சி வந்து சந்தித்த சவால்கள், 2 மாபெரும் தலைவர்கள், இந்த கட்சியை ஒவ்வொரு கிராமமாக நடந்து உருவாக்கிய கட்சி இது. இங்கே இருக்கும் தலைவர்கள், அதில் முக்கியமான 2 தலைவர்கள் இன்று இல்லை. அது மாதிரி மிகப்பெரிய அடக்குமுறை, எமர்ஜென்சி என்ற அடக்குமுறை வந்து சந்தித்த ஒரு கட்சி. அதுக்கு மேலே ஒரு பெரிய பிளவு, சின்ன சின்ன பிளவுகள் ஏற்பட்டிருக்கு, பெரிய பிளவு ஏற்பட்டிருக்கு. இதற்கு பிறகும் இன்னைக்கு வந்து இந்த நிலைமையில் ஒரு கட்சி இருக்கிறது வந்து பெரிய சாதனையாக தான் பார்க்குறேன். அதுமேல் விமர்சனங்கள் இல்லாமல் இல்லை, விமர்சனங்களை பற்றி பேசலாம் நிச்சயமாக. இதுக்கு நான் முக்கியமான காரணம், இப்போ முதல்வர் கூட மக்கள் ஆதரவுன்னு சொல்கிறார்ல, மக்கள் ஆதரவை தொடர்ந்து பல தலைமுறைகளாக எப்படி மக்கள் ஆதரவு ஒரு கட்சிக்கு இருக்க முடியும் அப்படிங்கிறதான் பார்க்க வேண்டியது. இதுக்கு வந்து நான் வந்து ஒரு கொஞ்சம் டைம் கொடுங்க எனக்கு. நான் வந்து இதுக்கு வந்து 4 பிரிவாக பிரிச்சுக்கிறேன். நான் என்னுடைய காரணங்கள், அதில் சுமன் சொன்ன சில காரணங்களையும் வந்து நான் அந்த ஆர்குமெண்ட்டுக்கு நான் பதில் சொல்கிறேன். ஓகே. 1916 தான் சமூக நீதி இயக்கம், ஜஸ்டிஸ் பார்ட்டி தோற்றுவிக்கப்பட்டது. நான் பிராமின் மேனிஃபெஸ்டோ வெளியிடப்படுகிறது, பிராமணர் அறிக்கை. அதுதான் வந்து முதலாக எல்லாருக்கும் கம்யூனல் ரெப்ரசன்டேஷன், ஈக்குவல் ரெப்ரசன்டேஷன் வேணும்னு சொல்லி கேட்குறாங்க. அது வந்து சமூக நீதி, அது ஒரு அடிப்படை கொள்கை. அதற்கு பிறகு மொழி உரிமை, அதே ஆண்டில் தான் உங்களுக்கு வந்து தனித்தமிழ் இயக்கமும் வருகிறது. அது வந்து ஏறக்குறைய இந்த நான் பிராமின் மூவ்மெண்ட்டோடு சேர்ந்த ஒரு உடன்பிறப்பு மாதிரியே தான் வருது. அதற்கு பிறகு 1925 சுயமரியாதை இயக்கம் தொடங்குகிறது. இதுதான் அடிப்படை கொள்கைகள். இதில் வந்து அப்போ பெரியார் வர்றார் நடுவில். அப்போ சுயமரியாதை இயக்கம் வரும்போது சுமன் சொன்ன அந்த கட்டம், அதாவது எலிட், பட்டு வேட்டிகளும் ஜரிகை ஜிப்பாக்களும், அண்ணா வந்து அதையும் கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்காரு. இவர் சொல்கிற அந்த எலிட் செக்ஷனை அதிலிருந்து ஒரு வெகுஜன இயக்கமாக மாற்றுவதில் பெரியாரோட பங்கு ஒன்று இருக்குது பெரியதில். இது வந்து இந்த அடிப்படைகளில் தான் வந்து இந்த இயக்கம் வந்து வளர்ந்துருக்கு. இந்திய எதிர்ப்பு போராட்டம் 1938 வருகிறது. இந்த நான் சொன்ன 2 நீரோட்டம், சமூக நீதி அப்படிங்கிறது ஒன்று, சுயமரியாதை, மொழியுரிமை, இது 3 சேர்ந்த இந்த நீரோட்டமும் ராஜாஜி வந்து 1938 இந்தி கட்டாய பாடம் எடுக்கும்போது அதெல்லாம் ஒன்றா சேர்ந்து பெரிய இயக்கமாகுது. முதலாக திராவிட நாடு என்ற கோரிக்கை வருகிறது. இதுதான் அடித்தளம். நான் எப்படி பார்க்குறேன்னா, இந்த திமுக என்று வருவதற்கு முன்னாடி ப்ரீ ஹிஸ்ட்ரி ஆஃப் டிஎம்கே பார்த்தா தான் உங்களுக்கு புரியும். ப்ரீ ஹிஸ்ட்ரி ஆஃப் டிஎம்கே, அதாவது முன் வரலாறு பார்க்கும்போது திமுக மாதிரி ஒரு அரசியல் இயக்கம் ஒரு நிலைத்து இருப்பதற்கான ஒரு சமூக தத்துவார்த்த கொள்கை அடிப்படை வந்து இந்த 36 ஆண்டுகள் 1916 49 வரைக்கும் இடப்பட்டிருக்குது. அதற்கு பிறகு வரும் ஆட்சி வந்து 1948 சுதந்திரம் வரும்போது அண்ணாவுக்கும் பெரியாருக்கும் ஒரு கருத்து வேறுபாடு வருது. சுதந்திரம் கொண்டாட வேண்டுமா வேண்டாமான்னு. அதில் வந்து அவர் என்ன சொல்கிறாருன்னா, இது பிரிட்டிஷ் ராஜிலிருந்து பிராமின் ராஜுக்கு போயிடும், பிராமணர்களின் ஆட்சி வந்துடும் அப்படிங்கிறது அது வந்து ஒரு விதத்தில் நம்ம வந்து இன்றைக்கி வந்து ஒரு தியரட்டிக்கலாக இன்டர்பிரேட் பண்ணலாம். அது அந்த பிராமின் ராஜுங்கிறது பிரிட்டிஷ் ராஜுங்கிறது.
அப்போ வந்து அண்ணா என்ன சொல்கிறாருன்னா, அது உண்மைதான், இருந்தாலும் வந்து நமக்கு வந்து இது நீண்டகால போராட்டம், நாம் நடத்தும் சமூக நீதிக்கான போராட்டம், மொழி உரிமை நீண்டகால போராட்டத்தில் சுதந்திரம் என்பது முதல் கட்ட வெற்றி. இதை எடுத்துக்கிட்டு வந்து அரசியல் அதிகாரத்துக்கு நம்ம போகணுன்னு பார்க்குறாரு. அப்போ அண்ணா வந்து என்ன பார்க்குறாருன்னா, 1947 ஒரு புதிய இந்தியாவில் மாநிலங்கள், அதிகாரங்கள், அரசியலமைப்பு சட்டம் வரும்போது இந்த புதிய இந்தியாவில் இது வந்து ஒரு அரசியல் இயக்கமாக உருவெடுத்தால் அதுக்கு வாய்ப்புகள் அதிகம். இந்த கொள்கைகளை நிறைவேற்றுவதற்கு அரசியல் அதிகாரம் அப்படிங்க போகும்போது அதில் முக்கியமான விஷயம் தான் வரேன், இன்னும் முடிச்சிடல, இன்னும் சுருக்கமாக முடிச்சிடறதுல. அப்போ வந்து முக்கியமாக வந்து ஒரு அரசியல் இயக்கமாக வரும்போது நீங்கள் வந்து ஏத்தியிசம், கடவுள் மறுப்பு கொள்கை வந்து வச்சுக்க முடியாதுங்கிறது ரொம்ப நிதர்சனமான உண்மை. இந்தியாவில் வந்து இடதுசாரிகள் கூட வந்து கடவுள் மறுப்பு வந்து சொல்றது இல்லை, யாருமே சொல்றது இல்லை. பெரியார் பேசினார், அப்போதான் ஒன்றே குலம் ஒருவனே தேவன். இந்த 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 ஆர்கியூ பண்ற எல்லாருமே அந்த ஒன்றே குலம் ஒருவனே தேவன் மட்டும் பேச மாட்டாங்க. திமுக அதுலேருந்து விலகி வந்து விட்டது. அதுக்கப்புறம் வந்து அந்த காலகட்டம் 1949 இருந்து அதுக்கு பிறகு ஆட்சியை பிடிக்கிற வரைக்கும் அதில் முக்கியமான அந்த பீரியட்ல என்ன பண்றாங்கன்னா, பல போராட்டங்கள் சமூக தளத்திலும் கலாச்சாரத்திலும் பொருளாதாரத்திலும் போராட்டம் நடக்கிறது. சமூக போராட்டம் என்பது இடஒதுக்கீடுக்கான போராட்டம், கலாச்சாரத்தில் மொழிக்கான போராட்டம். அதுக்கப்புறம் வந்து பொருளாதாரத்தில் திரு கலைஞர் அவர்கள் 1956 நடத்தின அங்கவரம் போராட்டம் என்பது முக்கியமானது. ஏறக்குறைய 10,000-20,000 விவசாயிகளுக்கான கூலிக்கான போராட்டம் இது. அதே நேரத்தில் அண்ணா வந்து பணத்தோட்டம் என்று ஒரு பொருளாதார பார்வை இருக்கிறார். வட இந்தியர்கள் தான் இங்கே வருதான். இந்த மாற்றங்களை பார்க்காம நீங்க வந்து ஒரேடியா கடவுள் மறுப்புல மட்டும் நிக்க முடியாது. இது முடிச்சிடறேன். ஒரே அவர் அதை மட்டும் சொல்லல. நீங்க வந்து இந்த கேள்விகள் ஏன் திமுகவை நோக்கி வருதுன்னா, சித்தாந்த ரீதியாக செயல்படுகிறோம்னு சொல்லும் போது அந்த சித்தாந்தத்துல உறுதியா இருக்கீங்களாங்கிற கேள்வி உங்கள்கிட்ட தானே வைப்பாங்க. ஆமா, அதுக்கு உண்மைதான். ஆனா என்ன, அந்த சித்தாந்தம் என்ன என்பதை ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்பது ஒரு முக்கியமான ஒரு மாற்றம். திமுகவின் இல்ல அந்த மாற்றம் முருகன் மாநாட்டினுடைய தீர்மானங்கள் வரைக்கும் வந்து நிற்கிறதுங்கிறதையும் சமகால தேவைகள்னு பார்க்க அதை நான் வந்து விமர்சனமாக தான் பார்க்குறாரு. அது வந்து சவால்களில் வந்து நான் பார்க்கும்போது எனக்கு இன்னைக்கு இருக்கிற திராவிட முன்னேற்றங்கள் தமிழக மக்கள் ரொம்ப கிளியராக இருக்காங்க. மதத்தையும் அரசியலையும் தனியாக தான் பார்க்குறாங்க. இந்த முருகன் கோலாம சபரிமலைக்கு போனாலும் சரி, எதுக்கு போனாலும் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஓட்டு போட்டுட்டு தான் இருக்காங்க. அதே மாதிரி நடிகரை பற்றி தான், நடிப்பு வேறு அரசியல் வேறு தான் பார்த்துட்டு இருக்காங்க. எம்ஜிஆர் தவிர, எம்ஜிஆர் வர அரசியல்வாதியாக இருந்தார். அதனால் வந்து அந்த நேரத்தில் வந்து திராவிட முன்னேற்ற கழகம் சவால்கள் அவர்கள் பிரச்சனைகள் பார்க்கும்போது அந்த அளவுக்கு நீங்கள் இந்து என்று நிரூபிக்க தேவையே இல்லை. இந்த மக்கள் தெளிவாக இருக்காங்க. இப்போ இந்த மாற்றங்களை வச்சு பார்க்கும்போது இவ்வளோ மாற்றங்கள் வந்திருக்கு. இதில் முக்கியமாக பராசக்தி படத்தில் தான் இந்த கொள்கைகளை வந்து ரொம்ப கிளியராக வருது. அது வந்து 2 விஷயம் சொல்கிறார். ஒன்று வந்து வறுமை பற்றி பேசுகிறது. கல்லைத்தான் மண்ணைத்தான் காட்சித்தான் குடிக்கத்தான் கற்றுக் கொடுத்தான் இறைவன் ஒரு வறுமையை பற்றி அடிப்படையில் என்ன கேள்வினா, நீங்க சொல்லக்கூடிய எல்லா இதுவும் நான் சொல்றேன். இப்ப திமுக ஆட்சி பொறுப்புக்கு வருது சார், 67க்கு வர்றாங்கன்னா, ஆட்சி பொறுப்புக்கு வந்த போது அந்த தேவைகள் அடிப்படையில் தான் மக்கள் தேர்ந்தெடுக்கிறாங்க. திமுக வேணும் அப்படின்னு, மாற்றங்கள் வேணும் அப்படின்னு. அந்த மாற்றங்களை முழுமையா நீங்க அடைஞ்சிட்டீங்களா? குறிப்பா அவர் என்ன சொல்றாரு, கிராமங்கள்ல இன்னமும் வெவ்வேறாக மயானங்கள் இருக்கிறதையும் வெவ்வேறாக பகுதிகள் இருக்கிறதையும் நீங்க மாத்திட்டீங்களா? என்ன மாற்றம் நிகழ்ந்திருக்கிறது தலித் பகுதிகளில் கேள்வி வைக்கிறார். அதாவது இந்த கோவிலுக்குள் நுழைவது, கருவறைக்குள் நுழைவது, இந்த போராட்டங்கள் வந்து ஒரு 2000 வருஷமா நடக்கிற ஒரு போராட்டம். இது வந்து ஒரு சமூக பிரச்சனை. சட்டம் போட்டு மாற்ற முடியாது. இது வந்து நீண்ட கால வந்து போராட்டம் தான். அதில் எல்லாருமே சேர்ந்து பண்ணணும். திராவிட இயக்கத்துக்கும் பங்கு இருக்கு, எல்லாருமே பண்ணணும். ஆனால் திராவிட இயக்கத்தை தவிர வேற யார் இதை பற்றி பேசுறாங்க அப்படிங்கிறது இடதுசாரிகள் பேசுறாங்க. அப்போ என்னன்னா, அது உண்மையான கேள்வி தான். அந்த கேள்விக்கு வந்து பதிலளிக்க வேண்டும். அது நான் சொல்றேன், இந்த ஜனநாயகப்படுத்துதல் என்பது இன்னும் முழுமையாக சென்றடையவில்லை. ஆனால் அதற்காக வந்து நீங்கள் இந்த சாதனைகளை எதையே மறுக்க முடியாது. திராவிட முன்னேற்ற கழகத்தின் பெரிய இது வந்து இந்த போராட்டங்கள் வந்து ஒரு மனிதனின் சமூக பொருளாதார அரசியல் எல்லா தேவைகளுக்குமான ஒரு போராட்டமாக நடக்குது. அதனால தான் வந்து அப்போ அந்த அரசியல் அதிகாரம் வரும்போது மருத்துவம், கல்வி, இதில் வந்து இது அதுக்கப்புறம் நடந்து அகில இந்திய அரசியல் வருது. அடுத்த ஃபேஸ், 4th ஃபேஸ் என்னன்னா கூட்டணி அரசாங்கம் வருது காங்கிரஸோடைய வீழ்ச்சிக்கு பிறகு. அப்போ வரும்போது அந்த கூட்டணி அரசுகளில் கூட்டணியில் உருவாக்குவதில் முக்கிய பங்கு வந்து திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு. இது வந்து ஒரு 20 இந்த இடத்துல அந்த கேள்வி வருது. இப்போ கூட்டணியில் மத்தியில் ஆட்சி பொறுப்பில் இருந்தபோது மாநிலங்களுக்கான சுயாட்சி அல்ல மாநிலங்களுக்கான உரிமையை கேட்டு பெறாமல் முடியாமல் இருந்ததா? இன்னமும் அதை நீங்க முன்வைக்க வேண்டிய இடத்துல இருக்கீங்களேங்கிறாங்க. அது உண்மைதான். அது வந்து நீங்க வந்து கேட்டு பெறாது என்பது வந்து அது உள்ளுக்குள்ள வந்து எல்லாமே என்னன்னா, இந்தியா மாதிரி ஒரு காம்ப்ளெக்ஸான ஒரு கண்ட்ரியில் வந்து இந்தியா என்ற நாடு போடவே அரசியலும் இது வந்து ஒரு ஃபெடரல் கண்ட்ரி. இது வந்து ஒரு ஃபெடரல் அரசாங்கம் தான் இதுக்கு சரியா இருக்கும், சரியான தீர்வா இருக்கும். அப்போ அந்த ஃபெடரல்ங்கிறது வந்து நம்ம வந்து அதுக்கான போராட்டம் வந்து உள்ளுக்குள்ளேயே நடத்த வேண்டியிருக்கு சொல்றேன். ஆனா இதுல முக்கியமா நான் சொல்றது என்னன்னா, திமுகவின் முக்கியமான வெற்றிக்கு வந்து இந்த கொள்கை அடிப்படை இருக்கிறது, கொஞ்சமா இருக்குது. இன்னொன்னு காலத்துக்கு தகுந்த மாதிரி தகவமைத்து கொண்டது.